கர்த்தர் நல்லவர். இந்த நாளும் கர்த்தருடைய வார்த்தையை நம்முடைய இருதயத்தை பதித்து கொள்ள வசனத்துக்கு நேராக நம் இருதயத்தை திருப்புவோம். எடுத்தவர்கள் வாசிக்கலாம். அப்போஸ்தலர் 1ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் 11ஆம் வசனம். அவர் போகிற போது அவர்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து கொண்டிருக்கையில் இதோ வெண்மையான வஸ்திரம் தரித்தவர்கள் 2 பேர் அவர்கள் அருகே நின்று கலிலேயராகிய மனுஷரே, நீங்கள் ஏன் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்கிறீங்க? உங்களிடத்தில் நின்று வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர், உங்களிடத்திலிருந்து வானத்துக்கு எடுத்துக்கொள்ளப்பட்ட இந்த இயேசுவானவர் எப்படி உங்கள் கண்களுக்கு முன்பாக வானத்துக்கு எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் வருவார் என்றார்கள். அப்படியே மறுபடியும் வருவார். அல்லேலூயா. கர்த்தர் இந்த நாளில் நம்மோடு கூட வார்த்தையை கொண்டு பேசுகிறார். இந்த நாளின் அதிசயமான காரியம் என்னவென்று சொன்னால், சிலுவையினால் நித்திய ஜீவனுக்கான விசுவாசம், பரலோக ஜீவனுக்காக, பரலோக வாழ்க்கைக்கான விசுவாசம் பெருகினது அதிசயம். அல்லேலூயா. சிலுவையினால் நம்ம பாவம் மன்னிக்கப்பட்டது, நம்ம சுகமானோம், பலமானோம், நம்மளை விடுதலையாக்கினார். இதெல்லாம் எப்படி அதிசயமாய் கர்த்தர் நம்ம வாழ்க்கையிலே செய்தாரோ, அதே போல கொண்டு போய் நட்டாற்றில் விடுகிறதை போல விடாமல் மீண்டுமாய் அவர் நிறைவு செய்ய விரும்புகிறவராய் அவர் செய்த காரியம், நித்திய ஜீவனுக்குண்டான நம்பிக்கையையும் அவர் சிலுவையினால் நமக்கு கொடுத்து சென்றார். அல்லேலூயா, அல்லேலூயா. இது ஒரு அதிசயம். என்னன்னா, எனக்கு எங்கே போய் நிற்க போகிறேனே தெரியலை. இப்போ இந்த உலகத்தில் பிறக்கிறோம், எந்த நாளில் மறிக்க போகிறோன்னு தெரியுமா? எந்த நாளில் பிறக்க போகிறோன்னா அது தெரியுமா? டேட் குறித்தா வந்து பிறந்தோம். அல்லேலூயா. அப்படி யாராவது டேட் குடித்து வந்து பிறந்தவர்கள் இயேசுவை தவிர வேறு ஒருவரும் இல்லை. அல்லேலூயா. ஆமாம், ஆண்டவர் தான் முன்கருவிக்கப்பட்டு பிறந்தவர். அப்போது நமக்கு பிறப்பும் தெரியாது, இறப்பும் தெரியாது. குறிப்பிட்ட நாட்களுக்குள்ளே நம்முடைய வாழ்க்கை பயணம் ஓடிக்கொண்டிருக்கிறது. இப்போ ஆண்டவர் பிறந்து எனக்காக சிலுவையிலே அவர் எல்லாவற்றையும் ஏற்றுக்கொண்டது நிமித்தமாய் எனக்கு ஒரு நம்பிக்கை உண்டாயிருக்கிறது. அதுதான் நித்திய பரலோகம். அல்லேலூயா. இந்த நம்பிக்கை கிறிஸ்து வருவதற்கு முன்பதாக எனக்கு அது ஒரு காணல் நீர் போல இருந்தது. ஆனால் கிறிஸ்து எனக்காக எப்பொழுது சிலுவையில் மரித்து அவர் மீண்டுமாய் எழுந்தாரோ, அதிலிருந்து என்னுடைய விசுவாசம் திட நம்பிக்கையாய் மாறி இருக்கிறது. அந்த விசுவாசம், நித்திய ஜீவனை குறித்தான விசுவாசம் நமக்குள்ளே ஆழமாய் பதிக்கப்பட்டு இருக்கிறது. நான் தேவனுடைய ராஜ்யத்திலே ஒரு நாள் இதை செய்வேன், நிற்பேன். அல்லேலூயா. இந்த விசுவாசம் இருக்குதா? ஆமென். இந்த உலக வாழ்க்கையில் நம்ம வாழ்கிறதுன்னு நோக்கமே நித்திய பரலோகத்துக்கு என்ன செய்யணும்? செல்ல வேண்டும். இங்கே அண்ணாந்து பார்த்து நிற்கிறவர்களை பார்த்து தேவதூதன் சொல்லுகிறான், மனுஷரே, கலிலேயாகிய மனுஷரே, நீங்கள் வானத்தை அண்ணாந்து பார்த்து நிற்பது ஏன்? நீங்கள் பார்க்க அவர் எப்படி எழுந்தருளி போனாரோ அப்படியே மறுபடியும் என்ன செய்வார்? வருவார். அல்லேலூயா. சிலுவையில் கர்த்தர் செய்த ஜெயத்தை அவர் நமக்கு கொடுத்து விட்டு அவர் சொல்கிற வாக்கியத்தை கேளுங்க, நான் இப்பொழுது எப்படி போயிருக்கிறேனோ அப்படியே என்ன செய்வேன்? வருவேன். அந்த விசுவாசம் உங்களுக்கும் எனக்கும் பெருக செய்யும்படியாய் வேதத்திலே அவைகளை அவர் உறுதிப்படுத்தி இருக்கிறார். யோவான் 14ஆம் அதிகாரம் 2ஆம் வசனத்துல, என் பிதாவின் வீட்டில் அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அப்படி இல்லாதிருந்தால் நான் உங்களுக்கு சொல்லி இருப்பேன். நான் உங்களுக்கு என்ன செஞ்சிருப்பேன்? இல்லை, அப்படி ஒன்று இல்லை, பரலோகம் ஒன்று இல்லை, என் பிதாவின் வீடு ஒன்று இல்லை, அப்படி என்ன செஞ்சிருப்பேன்? சொல்லியிருப்பேன். ஆனால் நான் உங்களுக்கு என்ன சொல்லுகிறேன்? நான் உங்களுக்கு போய் ஒரு இடத்தை என்ன செய்ய போகிறேன்? ஆயத்தம் பண்ண போகிறேன். அங்கே அநேக வாசஸ்தலங்கள் உண்டு. அல்லேலூயா. நித்திய ஜீவனுடைய நம்பிக்கையை, பரலோக நம்பிக்கையை பெருக செய்ய கர்த்தர் இந்த பூமியிலே வந்து உங்களையும் என்னையும் அதற்கு ஆயத்தப்படுத்தி அவர் தன்னைத்தானே அதற்கு கிரயமாய் கொடுத்து இன்று நித்திய ஜீவனிலே நம்ம பங்கு பெறுவதற்காக ஸ்தலத்தை ஆயத்தம் பண்ணி கொண்டிருக்கிறார். ஒரு நாள் வரும், அன்று நாம் எல்லாரும் பரலோகத்தில் அவருடைய அவர் நமக்காக ஆயத்தம் பண்ணின வீட்டில் என்ன செய்வோம்? தரித்திருப்போம். அல்லேலூயா. பரலோக நம்பிக்கை எத்தனை பேருக்கு இருக்குது? ஆமென். ஆமாம், நம்ம ஜீவிக்கிறது எங்கே போகிறதுக்கு தான்? ஆமென்.
ஆமாம், காய்கறி வாங்குறது எதுக்கு தான்? காய்கறி இது எப்படி இருக்கிறது, இதை பார்த்து கொண்டே இருக்க வேண்டும். இது அழகாக இருக்கிறது. முருங்கைக்காய் இது நீட்டாக இருக்கிறது. வெண்டைக்காய் எப்படி வளைந்திருக்கிறது. கத்திரிக்காய் ரவுண்டாக இருக்கிறது. எப்படி இது குட்டையாக இருக்கிறது. எப்படி இது இவ்வளவு நிறத்தை உடையதாக இருக்கிறது. இதை நாம் ஆராய வேண்டும். அதுக்காக வாங்குறீங்க? அல்லேலூயா. அதுக்கு தானே வாங்குகிறோம். சமைக்கிறது தானே வாங்குகிறோம். ஒரு நோக்கம் இருக்கிறது. ஒரு பொருளை வாங்குவதற்கு ஒரு பயன் இருக்கிறது. ஒரு வாகனம் வாங்கினோன்னா அந்த வாகனத்தை நிறுத்தி வைத்து அழகு பார்க்கறதுக்காக யாரும் என்ன செய்கிறது இல்லை, வாங்குறது. ஒரு தொழிலுக்காக வாங்குகிறோம். அதை உபயோகித்து அதன் மூலமாய் வருமானம் ஈட்டணும். ஏதோ ஒரு அதோடைய பர்பஸ், அதோடைய நோக்கம் இருக்கிறது. அதே போல் இந்த உலகத்தில் நீங்களும் நானும் உருவாக்கப்பட்டதற்கு, சிலுவையின் மரணம் நமக்காக நிகழ்ந்ததற்கு ஒரு நோக்கம் உண்டு. அதன் நோக்கம்தான் நித்திய பரலோகம். ஆமென். நம்மை அங்கே கொண்டு போய் சேர்ப்பது தான் அதோடைய கடைசி உச்சகட்ட முடிவே. எங்கே தான்? அதுதான் பரலோகம்தான், ஆண்டவருடைய சமூகம்தான். நம்மளை கரை திரை அற்றவர்களாய் கர்த்தருடைய சமூகத்திலே நிறுத்தும்படியாய் அவர் தன்னுடைய இரத்தத்தை நமக்காக சிந்தினார். அல்லேலூயா, அல்லேலூயா. எப்படி போனாரோ அப்படியே வருவார். அல்லேலூயா. கொஞ்சம் வித்தியாசம், அதில் ராஜாதி ராஜாவாய் வருவார். ஆமென். போகும்பொழுதும் அவர் ராஜாதி ராஜாவாக தான் போனார். உயிர்த்தெழுந்த மகிமையோடு தான் போனார். ஜெயித்தெழுந்தவராக தான் போனார். வரும் பொழுதும் ஜெயித்தெழுந்தவராகவே என்ன செய்வார்? வருவார். அல்லேலூயா. ஆமென். அது 1 தெசலோனிக்கேயர் 4:16 வாசிக்கலாம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடும் தேவ எக்காலத்தோடும் வானத்திலிருந்து இறங்கி வருவார். 17 பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு எதிர்கொண்டு போக மேகங்கள் மேல் அவர்களோடு கூட ஆகாயத்தில் எடுத்துக்கொள்ளப்பட்டு இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தரோடு கூட என்ன செய்வோம்? இருப்போம். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறவங்க அல்லேலூயா. கவனிங்களேன், இந்த உலகத்தில் எல்லாருக்கும் ஒரு ஆசை உண்டு. அப்படி தானே? நீங்கள் எல்லாரும் ஒரு ஆசைப்பட்டிருப்பீங்கல்ல. எப்படியாவது ஒரே ஒரு நாள் பாஸ்டர் தாய்லாந்தில் அந்த கடலுக்கு மத்தியில் இருக்கிற வீட்டில் ஒரே ஒரு நாள் போய் தங்கிட்டு அந்த சூழ்நிலையை பார்த்துட்டு வந்துடணும். ஒரு தடவையாவது 2.5 கோடி ரூபாய் காரில் ஒரே ஒரு ரவுண்டு போயிட்டு. அல்லேலூயா. அநேகருக்கு அநேக ஆசைகள் உண்டு பாஸ்டர். சொந்த வீடு கட்டி அதில் ஒரு நாளாவது என்ன செஞ்சிடணும்? வாழ்ந்துடணும். இப்படி நிறைய பேர் நிறைய சொல்ல நான் கேட்டிருக்கிறேன். எல்லாருக்கும் ஒரு ஆசை உண்டு இல்லை? எல்லாருக்கும் ஒரு விதமான ஒரு ஏக்கத்தோடு ஒரு காரியம் இருக்கும். ஆனால் நான் சொல்கிறேன், நமக்கு அழிந்து போகிற பொருட்கள் மீது ஆசை வேண்டாம். நீங்கள் இந்த வசனத்தை எனக்கு கடைசியை முடிக்கும்போது என் இருதயம் அப்படி தான் சொல்லுது. ஆண்டவரை பார்த்து, இவ்விதமாக எப்பொழுதும் நான் யாரோடு கூட இருக்கணும்? இந்த உலகத்தில் எவ்வளவு பாடுபட்டாலும் பரவாயில்ல பாஸ்டர், எவ்வளவு நான் நெருக்கப்பட்டாலும் பரவாயில்ல, எவ்வளவு கஷ்டப்பட்டாலும் பரவாயில்ல, ஆனால் அந்த பரலோக ராஜ்யத்தில் கர்த்தருடைய சமூகத்தில் நான் என்னுடைய காலங்களில் ஆண்டவரை தரிசித்து அவர் சமூகத்தை அவர் பாதத்தில் அமர்ந்திருந்தா எனக்கு போதும் அப்படின்னு சொல்லுகிற இறுதி நமக்கு இருக்குமானால் நாம் கிறிஸ்துவுக்குள்ளே அதிகமாய் வேறொன்று இருக்கிறோன்னு அர்த்தம். அல்லேலூயா, அல்லேலூயா. ஆமாம். ஏனெனில் கர்த்தர் தாமே ஆரவாரத்தோடும் பிரதான தூதனுடைய சத்தத்தோடு என்ன செய்வாராம்? தேவ காலத்தோடும் வானத்திலிருந்து. ஆமாம். அப்பொழுது முதலாவது மரித்தவங்களாம் எழுந்து என்ன செஞ்சிருவாங்க? போயிடுவாங்க. பின்பு உயிரோடு இருக்கும் நாமும் கர்த்தருக்கு என்ன செய்வோமா? எதிர்கொண்டு போவோமா? ஒரு பாட்டு இருக்கு தெரியுமா? சின்னஞ்சிட்டு குருவியே, சின்னஞ்சிட்டு குருவியே, உன்னை அழகாக படைச்சது யாரு? அங்கும் இங்கும் பறந்துக்கிட்டு ஆனந்தமாக பாடுறே, அழகாக படைச்சது யாரு? உடனே ஐயோ ஐயோ இது தெரியாதா அப்படின்னு அந்த குருவி பாடும். உடனே அவர் பாடுவார், சின்னஞ்சிட்டு குருவியே, சின்னஞ்சிட்டு குருவியே, உன் சிறகை எனக்கு தந்திடுவாயா? உன்னை போல பாடிக்கிட்டு ஆனந்தமாக பறப்பதற்கு ஒரு உதவி எனக்கு செய்திடுவாயா? உடனே அது சொல்லும். அது கொஞ்சம் கழுவி ஊற்றுற மாதிரி தான் பாடுவார் அவர். ஆனால் அந்த சொல்லும், அட அறிவு கெட்ட முட்டாள் மனுஷனே, என்னையை பார்த்து பொறாமப்படுறியே, என்னையை விட உன்னையை தான் ஆண்டவர் அதிகமாக என்ன செய்கிறாரு? நேசிக்கிறார். நீ என்ன மாதிரி பறக்கலைனாலும் நீ என்னை விட விசேஷமானவன் அப்படி என்ன செய்கிறாரு? அந்த பாடலில் சொல்லப்பட்டிருக்கும். அல்லேலூயா. ஆனால் இப்போ ஆண்டவர் சொல்கிறாரு, நீங்கள் எதிர்கொண்டு போக பறப்பீங்க.
அல்லேலூயா. ஆமாம், அவன் சொல்கிறான், உன்னை மாதிரி இந்த உலகத்தில் அங்கங்கே பறந்து பறந்து என்ன செஞ்சிருவேன், போயிட்டு வருவேன், உன் சிறகு எனக்கு தருவாயா அப்படின்னு கேட்குறான். ஆண்டவர் சொல்கிறாரு, இதே என் கூட இருக்கிறதுக்கு உன்னை பறக்க வச்சு தான் என்ன செய்ய போகிறேன், கூட்டு போக போகிறேன். தேவதூதர்களை போல உங்களை ரெக்கைகளை கொண்டு என்ன செய்வேன், பறக்க வைப்பேன். அல்லேலூயா. நம்ம பறந்து எதிர்கொண்டு அவரை நோக்கி அவரை என்ன செய்வோமா, தரிசிக்க எதிர்கொண்டு போவோமா, வானத்திலே அவரை எதிர்கொள்ளுவோம். பின்பு உயிரோடு இருக்கிற நம்ம அவருக்கு எதிர்கொண்டு போக ஆகாயத்தில் என்ன செய்வோம், எடுத்துக்கொள்ளப்படுவோம். இவ்விதமாய் எப்பொழுதும் கர்த்தருடனே கூட இருப்பேன். அல்லேலூயா, அல்லேலூயா. இந்த விசுவாசம் பெருகினது, இந்த நம்பிக்கை பெருகினது சிலுவையின் இரத்தத்தினால். அவள் சிலுவையில் எனக்காக எல்லாவற்றையும் செய்து முடித்து இந்த பரலோக விசுவாசத்தை, இந்த அசைக்க முடியாத நம்பிக்கையை, இந்த உலகத்தில் யார் என்ன காரியத்தை செய்தாலும் வசனம் சொல்லுது, ஆத்துமாவை அழிக்க வல்லவருக்கே என்ன செய்யுங்க, பயப்படுங்க. சரீரத்தை அழிக்க வல்லவர்களுக்கு அல்ல. அவர்களால் சரீரத்தை மட்டும்தான் அழிக்க முடியும். ஆனால் என் ஆத்துமா, அது கர்த்தர் கொடுத்த தீபம், அது கர்த்தர் எனக்கு கொடுத்த பொக்கிஷம். அதை நான் பாதுகாத்து கொள்ளும் பொழுது நித்திய ஆகாயத்திலே கர்த்தரோடு கூட அவருடைய கிரீடத்தை சூடப்பட்டவனாய் கர்த்தர் சமூகத்தில் நான் காணப்படுவேன். அல்லேலூயா. ஆமாம், எப்படி போனாரோ அப்படியே வருவார். அது மட்டும் அல்ல, ராஜாதி ராஜாவாய் வருவார். அது மட்டும் அல்ல, மத்திய ஆகாயத்தில் நானும் அவரோடு கூட இருப்பேன். இந்த விசுவாசம், இந்த நம்பிக்கை பெருகினது சிலுவையினால். இன்னொரு வசனத்தை வாசிக்கலாம். வெளிப்படுத்தல் 1ஆம் அதிகாரம் 3ஆம் வசனம். இந்த தீர்க்க தரிசன வசனங்களை வாசிக்கிறவனும் கேட்கிறவனும் இதில் எழுதி இருக்கிறவைகளை கைக்கொள்ளுகிறவர்களும் பாக்கியவான்கள். காலம் சமீபமா இருக்கிறது. அல்லேலூயா. கவனிங்க, இன்னைக்கு வந்திருக்கிற நீங்கள் பாக்கியவான்கள். இன்னைக்கு இந்த வார்த்தையை கேட்கிற நீங்கள் பாக்கியவான்கள். உங்களுக்கு ஆண்டவர் ஒரு வார்த்தை எக்ஸ்ட்ரா சொல்றாரு, காலம் சமீபமாய் இருக்கிறது. 6ஆம் வசனத்துல, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து நமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்களார நம்மை கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களும் ஆக்கின அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும் உண்டாயிருப்பதாக. அல்லேலூயா. நம்ம என்ன செய்யணுமா, ஆண்டவருடைய பிரசன்னத்துக்கு வந்திருக்கிற நீங்களும் நானும், தேவனுடைய சமூகத்துக்கு வந்திருக்கிற நீங்களும் நானும், தேவனுடைய இரத்தத்தினாலே கழுவப்பட்ட நீங்களும் நானும், பரலோக விசுவாசத்தில் உறுதியாக இருக்கும்படியாய் தெரிந்து கொள்ளப்பட்ட நீங்களும் நானும் என்ன செய்யணுமா, அவருக்கு மகிமையையும் அவருக்கு வல்லமையையும் என்ன செய்யணும், செலுத்தணும். அவருக்கு கனத்தை செலுத்தணும். ஏன் அவருக்கு அதை செலுத்தணும்? அவர் சொல்றாரு, நம்மிடத்தில் அன்பு கூர்ந்து இரத்தத்தினால் நம்முடைய பாவங்களை எல்லாம் கழுவி பிதாவுக்கு முன்பதாக நம்மை ராஜாக்களும் ஆசாரியர்களுமா என்ன செஞ்சிருக்கிறார், மாற்றிருக்கிறார். ஆமென் சொல்லுங்களேன். நீங்கள் ராஜாக்களா, நீங்கள் ஆசாரியர்களா? பக்கத்தில் பார்த்து சொல்லுங்கள், நீங்கள் ராஜாக்கள், நீங்கள் ஆசாரியர்கள், நீங்கள் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள், நீங்கள் விசுவாசிக்கும்படியாய் அழைக்கப்பட்டவர்கள். உறுதியாயிருங்க. அல்லேலூயா, அல்லேலூயா. உங்களிடத்தில் அவர் அன்பு கூர்ந்தாராம். ஆமென், அல்லேலூயா. நீங்கள் வசனத்தை ஒவ்வொரு வரியாக ஒவ்வொரு வார்த்தையாக நீங்கள் பிரித்து படித்தீங்கன்னா உங்களுக்குள்ள அந்த வசனம் கிரியை செய்கிறத நீங்கள் உணர முடியும். அவர் என்னிடத்தில், நம்மிடத்தில் போட்டிருக்கார், என்னிடத்தில் அன்பு கூர்ந்து தமது இரத்தத்தினாலே நம்முடைய பாவங்கள் அற நம்மை என்ன செய்தாரா, கழுவி நம்முடைய பிதாவாகிய தேவனுக்கு முன்பாக என்னை ராஜாக்களாகவும் என்ன ஆசாரியருமா என்ன செஞ்சிருக்கிறார். ஆமாம், அவருக்கு மகிமையும் வல்லமையும் என்றென்றைக்கும். ஆமென், அல்லேலூயா. ஆமாம், நம்ம மகிமையை செலுத்தணும். யாருக்கு செலுத்தணும்? சிலுவையில் என்னை மீட்டவருக்கு செலுத்தணும். சிலுவையினாலே என்னை மீட்டு என்னை ராஜாக்களாய் மாற்றியிருக்கிறார். சிலுவையிலேருந்து என்னை மீட்டு மீண்டும் அடிமையாக என்ன செய்யலை, வைக்கலை. நான் மீண்டும் அடிமைத்தனத்துக்குள்ளாக போகலை. என்னை ஒரு ராஜாவாய் ஆசாரியனாய் அவருடைய பிள்ளையாய் கர்த்தர் என்னை மாற்றி இருக்கிறார். அதே அதிகாரம் 1ஆம் அதிகாரம் 18வது வசனத்துல, மரித்தேன் ஆனாலும் இதோ சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறேன். ஆமென்.
நான் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் உரிய திறவுகோலை உடையவராயிருக்கிறேன். அல்லேலூயா. கரங்களை உயர்த்தி ஒரு ஆமேன்னு சொல்லுவோமா? ஒரு அல்லேலூயா. ஆமே. அங்க வார்த்தை அழகா சொல்லுது பாருங்க, மரித்தே ஆனாலும் சும்மா ஒரு காலம், 2 காலம், 3ஆம் கட்டம், 4ஆம் கட்டம் அல்ல, சதா காலம். எத்தனை காலம் இருக்குதோ அத்தனை காலத்தையும் சேர்த்து சதா காலமும் அவர் உயிரோடு கூட இருக்கிறார். ஆமென். வசனம் அப்படியே சொல்லி முடிக்குது பாருங்களேன். உயிரோடு இருக்கிறேன்னு சொன்ன உடனே அவங்க வார்த்தையில் அங்கே யோவான் சொல்றார், ஆமென், அவர் உயிரோடு கூட இருக்கிறார். ஆமென். என் மீட்பர் உயிரோடுண்டு, ஓஹோ என் மீட்பர் உயிரோடுண்டு, 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 இயேசு உயிரோடுண்டு, 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 இயேசு உயிரோடுண்டு, என் மீட்பர் உயிரோடுண்டு, என் மீட்பர் உயிரோடுண்டு. அல்லேலூயா. அவர் உயிரோடு கூட இருக்கிறார். மரித்தேன், சதா காலங்களிலும் உயிரோடு கூட இருக்கிறேன். அவர் மரணத்திற்கும் பாதாளத்திற்கும் திறவுகோல் என்ன செஞ்சிருக்கிறாரா? உடையவரா இருக்கிறார். என் தேவன் வல்லமையில் பெரியவர், அவர் பராக்கிரமங்கள் நிறைந்தவர், அவர் அற்புதத்தை செய்கிறவர், அவர் எல்லாவற்றையும் அரசாளுகிற ஆளுகை செய்கிற தேவன். ஆமென். வெளிப்படுத்தல் 22ஆம் அதிகாரம் 7ஆம் வசனம் வாசிக்கலாம். இதோ சீக்கிரமாய் வருகிறேன், இதோ சீக்கிரமாய் வருகிறேன். இந்த புஸ்தகத்தில் உள்ள தீர்க்க தரிசன வசனங்களை கைக்கொள்கிறவன் பாக்கியவான் என்றார். அல்லேலூயா. கவனிங்க, இது நம்ம கேட்கிறோம், இதை வாசிக்கிறோம், இதெல்லாம் சரிதான். நம்ம அடுத்து ஒரு காரியம் செய்யணும். இதை கை கொள்ள வேண்டும். வேத வார்த்தையின்படி நம்ம நடக்க ஒப்பு கொடுக்க வேண்டும். கர்த்தர் கொடுத்திருக்கிற கட்டளைகளை நிறைவேற்ற வேண்டும். உன்னை நேசிப்பது போல் பிறனையும் நேசிப்பாயாக அப்படின்னு நீங்கள் அந்த ஒரு கட்டளையை கடைபிடிச்சாலே கிட்டத்தட்ட மேக்சிமம் இருக்கிற நியாய பிரமாணங்களை, கட்டளைகளை, கர்த்தருடைய கற்பனைகளை நிறைவேற்றுவதற்கு சமம் அப்படின்னு என்ன செய்யப்பட்டிருக்கிறது? பிரதான கட்டளையாய் அது கொடுக்கப்பட்டு இருக்கிறது. ஆண்டவர் சொல்கிறாரு, கற்பனைகளை, கட்டளைகளை கேட்கிறவன், வாசிக்கிறவன் அதோடு நிறுத்தாமல் அதை என்ன செய்யணுமா? கை கொள்ளணுமா? கை கொள்ளும் பொழுதுதான் நம்ம அந்த பரலோக ராஜ்யத்துக்கு உண்டான முழு பிரஜையாக என்ன செய்கிறோம்? மாறுறோம். அல்லேலூயா, அல்லேலூயா. கேட்கிற போது நம்முடைய பாதி வாழ்க்கை மாறும். நம்ம அதை தியானிக்கும் பொழுது, வாசிக்கும் பொழுது, நேசிக்கும் பொழுது நம்முடைய பாதி காரியங்கள் மாறுகிறது. கடைசியாக நம்ம அதை கை கொள்ளும் பொழுது, அதன்படி நம்மை நடக்க நம்மை ஒப்பு கொடுக்கும் பொழுது தான் நம்முடைய முழு ஜீவியமும் அந்த பரலோக வாழ்க்கைக்கு நேராக என்ன செய்கிறது? முழுமை அடைகிறதா இருக்கிறது. அதே 22:14 வாசிக்கலாம். ஜீவ விருட்சத்தின் மேல், ஜீவ விருட்சத்தின் மேல் அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கு வாசல்கள் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனைகளின்படி செய்கிறவர்களே பாக்கியவான். அல்லேலூயா. எப்படி அழகா வசனம் ஒரு நாளும் அது நமக்கு காம்ப்ரமைஸே பண்ணல. தெளிவாக சொல்லுது, ஜீவ விருட்சத்தின் கனி வேணுமா? அதன் மேலே அதிகாரம் வேணுமா? நீங்கள் நகரத்தின் வாசல் வழியாக பிரவேசிக்கணுமா? மற்ற இடம் மாதிரி இங்கே சைடில் எகிரி குதிச்சு, அல்லேலூயா. ஆமாம், பக்கவாட்டு வழியா இப்படிலாம் வாசல் எனக்கு கிடையாது, பரலோகத்துக்கு கிடையாது. அல்லேலூயா. ஆமாம், கானா பாலா ஒருத்தர் ஒரு பாட்டு எழுதியிருப்பார். கலக்கலரா கட்சி கொடி அங்கே பறக்காது, கள்ள ஓட்டு போட்டு வர முடியாது, பரலோகம் அது பரலோகம். அல்லேலூயா. ஆமாம், கலக்கலராக கட்சி கொடியில் என்ன செய்யாது? ஒரே தெய்வம், ஒரே தலைவர், ஒரே ஆளுகை, ஒரே ராஜ்யம், ஒரே கொடி, ஒரே தேவன், அவ்வளோதான். அங்கே ஒருத்தர் மட்டும்தான். இங்கே பல ஆட்சிகளை என்ன செய்யாது. ஆமாம், அவர் ஒருத்தர் தான். வேதம் சொல்லுகிறது, அவனே நிச்சய வெளிச்சமாக இருப்பார். அங்கே இரவு இல்லை, அங்கே துக்கம் இல்லை, அங்கே கண்ணீர் இல்லை, அங்கே கவலை இல்லை, அங்கே வேறு எந்த நெகட்டிவான காரியமும் அங்கே கிடையாது. கர்த்தர் ஒருவரே அங்கே நிச்சய வெளிச்சமாக இருப்பார். சூரியன் இல்லை, சந்திரன் இல்லை, வேறு எந்த காரியங்களும் இல்லை. தேவன் ஒருவர் மாத்திரமே அங்கே ஆளுகை செய்வார். அல்லேலூயா. அவர் ஆளுகைக்குள்ளே, அவருடைய ராஜ்யத்தில், அவரை ஆராதிக்கிற தேவ தூதர்களாய் நாமும் என்ன செய்வோம்? அங்கே கூடியிருப்போம். அல்லேலூயா. விசுவாசிக்கிறீங்களா? ஆமே. இந்த பரலோக வாழ்க்கையை நம்ம என்ன செஞ்சிடணும்? அப்பப்போ தியானித்து பார்க்கணும். ஆமே. அல்லேலூயா. ஆமாம்.
இங்கேயே சொல்லுவாங்க இது ஒரு குட்டி சொர்க்கம் அப்படின்னுவாங்க சில இடத்த. ஹல்லேலூயா. நம்ம பக்கத்தில் இருக்கிற சிவகாசியை குட்டி ஜப்பான் அப்படின்னு சொல்லுவாங்க. ஆனால் அப்புறம் பார்த்தா கந்தக பூமின்னு சொல்லிக்கிறாங்க, எப்படியோ சொல்கிறாங்க. ஆனால் ஒவ்வொரு ஊருக்கும் ஒவ்வொரு பேர் என்ன செய்கிறாங்க, வைக்கிறாங்க. நம்ம தென்காசியை ஒரு குட்டி கொடைக்கானல்ன்றாங்க. ஏன்னா மலைகளால் என்ன செய்யப்பட்டிருக்கு, சூழப்பட்டிருக்கு. அந்த சைடில் போனீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலை அழகாக இருக்குது. ஒவ்வொரு இடத்துக்கும் ஒவ்வொரு பேர் வைக்கிறாங்க. குட்டி சொர்க்கம், குட்டி கொடைக்கானல், குட்டி ஜப்பான். ஆண்டவர் சொல்கிறார், குட்டி குட்டியாக போகாத, பெருசாக வச்சுருக்கிறேன். அல்லேலூயா. ஆமாம், அற்பத்துக்கும் சொற்பத்துக்கும் என்ன செய்யாதீங்க, ஆமாம் கண்களை வைக்காதீங்க. ஆண்டவர் சொல்கிறாரு, உன் கண்கள் ஏறெடுத்து பார்க்கிற இடம் முழுவதும் அது தங்கமயமாய் காண்பிக்கிற, வெண்மையாய் காண்பிக்கிற, பிரகாசமுள்ள வெளிச்சம் காண்பிக்கிற இடமாய் பரலோகம், உண்மையாகவே பரலோகம் இருக்கிறது. அங்கே போகிறதுக்கு தான் உங்களை என்னையும் அவர் ஆயத்தப்படுத்துகிறார். அந்த நிச்சய பரலோகத்தை என்ன செய்யுங்க, சிந்தையில் நிறுத்துங்க. அதை நீங்கள் தரிசிக்கிறது மாத்திரம் அல்ல, அதை கேட்கறது மாத்திரம் அல்ல, அந்த இடத்தை சுதந்தரித்து கொள்ளணும். அப்படின்னா இந்த வார்த்தை ரொம்ப முக்கியம். ஆவதன்படி என்ன செய்யணும், கற்பனைகளின்படி, வேதத்தின்படி என்ன செய்யணும், நடக்கணும். அல்லேலூயா. அதை கை கொள்ளுகிறவர்கள் பாக்கியவான்கள். அது அழக வாசனம், ஜீவ விருட்சத்தின் அதிகாரம் உள்ளவர்கள் ஆவதற்கும், வாசல் வழியாய் நகரத்திற்குள் பிரவேசிப்பதற்கும் அவருடைய கற்பனையின்படி செய்கிறவர்கள், அவருடைய கற்பனையின்படி செய்கிறவர்கள் அங்கே அதிகாரம் உள்ளவர்களாக இருப்பாங்க. அல்லேலூயா. அது 20ஆம் வசனம் வாசித்து நாம் முடிக்க போகிறோம். இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர், இவைகளை சாட்சியாக அறிவிக்கிறவர் மெய்யாகவே மெய்யாகவே நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். நான் சீக்கிரமாய் வருகிறேன் என்கிறார். இங்கேயும் யோவானால சும்மா இருக்க முடியல, சொல்றாரு ஆமென் சொல்லிட்டு சொல்றாரு, கர்த்தராகிய இயேசுவே வாரும். அல்லேலூயா. சொல்லுவோமா நம்ம எல்லாரும், ஆமென், கர்த்தராகிய இயேசுவே வாரும். ஆமென். வாஞ்சிக்கிறீங்களா? வந்துடாதீங்கய்யா, கொஞ்ச நாள் இருங்க, இந்த வேலைலாம் இருக்குது, முடிச்சுக்கிறேன், அப்புறமா என்ன செய்யுங்க. அல்லேலூயா. ஆமாம், ஒருத்தர் பாஸ்டர் வீட்டுக்கு வரேன் அப்படின்னு சொல்லி ஜோமன் வரேன்னு சொன்னாராம். உடனே அவர் சொன்னாராம், ஐயா ஒரே ஒரு வாரம் கழிச்சு என்ன செய்யுங்க, வாங்க. சரிங்கய்யா, அப்போ ஒரு வாரம் கழித்து வாரேன். ஒரு வாரம் கழித்து அப்புறம் அவர் கேட்டாராம், ஐயா ஒரே ஒரு மாதம் கழிச்சு என்ன செஞ்சுருங்க, நான் கொஞ்சம் வேலையெல்லாம் இருக்குது, முடிச்சிட்ருக்கிறேன். அப்படியா, ஒரு மாதம், ஒரு வாரம், ஒரு மாதம் ஆயிடுச்சா, சரி. ஒரு மாதம் கழித்து திருப்பியும் அவர் கேட்டாராம், பாஸ்டர் நான் ஊர்லேயே இல்லை, நான் வெளியூர் போயிட்டேன், இனி நான் சர்ச்சு பக்கம் வர்றதுன்னே பெரிய இதுவாக இருக்குது. நாங்கள் உங்களுக்கு டைம் கிடைக்கும்போது என்ன செய்கிறேன் சொல்கிறேன், அப்போ நான் சொல்கிற இடத்துக்கு என்ன செய்யுங்க, வாங்க அப்படின்னாராம். சரியா, கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பான்னு அவர் என்ன செஞ்சிட்டார், அப்படியே விட்டாச்சு. கடைசி வரைக்கும் வீட்டுக்கும் என்ன செய்யலை போல, அவருடைய பிரச்சனையும் சொல்லலை. அவர் ஏதோ ஒரு தயக்கத்தில் அப்படியே என்ன செஞ்சாச்சு, விட்டாச்சு. நான் அவர் கூட போனேன், அந்த வீட்டுக்கு விசிட்டிங் போகும்போது அவர் கூட போகும்போது ஃபோனில் பேசுகிறார். இப்படி தான் சொல்கிறார், அவர் எப்பவுமே ஃபோனில் லவுட் ஸ்பீக்கர் போட்டு பேசுவார். ஐயா ஒரு வாரம் கழித்து வாங்கினார், அப்புறம் ஒரு மாதம்னாரு, அப்புறம் நான் அந்த ஊர்லேயே இல்லைன்ட்டார். அல்லேலூயா. அதாவது பொதுவான அபிப்பிராயம் என்னென்னா, பாஸ்ட் வீட்டுக்கு வாங்க, வீட்டில் வந்து என்ன செய்யுங்க, ஜெபம் பண்ணுங்கன்னு கேள்விப்பட்டு தான் நான் பார்த்துருக்கேன். ஆனால் வித்தியாசமாக பார்த்தது அங்கே தான். வராதிங்க, ஒரு வாரம் கழித்து வாங்க, ஒரு மாதம் கழித்து வாங்க, இல்லை இனிமேல் நீங்கள் வரவே முடியாது, நான் ஊர்லேயே இல்லைன்னு ஒரே வார்த்தை என்ன செஞ்சுட்டாரு, முடிச்சிட்டார். இது ஒரு வித்தியாசமான அனுபவமாக இருந்துச்சு எனக்கு. எல்லாரும் கூப்பிடுறாங்க, ஆனால் இவர் மட்டும் என்ன செய்கிறாரு, வராதிங்கன்றார். எதற்காக சொன்னாருன்னு இப்போ வரைக்கும் எனக்கு தெரியாது, ஆனால் வராதிங்கன்றார். அல்லேலூயா. இப்போ நம்ம அநேக நேரங்களில் இப்படி தான் ஆண்டவர் பார்த்து சொல்கிறோம், ஆண்டவரே நிறைய வேலை இருக்குது, கொஞ்சம் பொறுமையாக என்ன செய்யுங்க இருந்து, ஆற அமர டீ காப்பிலாம் சாப்பிட்டு பொறுமையாக வாங்க, நான் என்ன செய்கிறேன், வேலையெல்லாம் என்ன செய்கிறேன் முடிச்சுக்கிட்டு அப்புறமா என்ன செய்வோம், ஆமாம் அவங்கள பார்ப்போம். சில நேரங்கள் அப்படி தான் நம்மளுடைய நடைமுறைகள் இருக்கிறது. ஆனால் யோவான் ஸ்நானகன் சொல்கிறாரு, ஆமென், கர்த்தராகிய இயேசுவே வாரும் வாரும் வாரும். கர்த்தர் நல்லவர். ஆண்டவருடைய பிரசன்னத்தை, அவனுடைய மகிமையை வாஞ்சிப்பது ரொம்ப அவசியம். அவருடைய அந்த பரலோக வாழ்க்கையை அப்பப்போ என்ன செய்யுங்க, தியானித்து பாருங்கள். இதெல்லாம்
எங்கே இருந்து ஆரம்பிக்குதுன்னா சிலுவை மரணத்திலிருந்து. அவர் எனக்காக மரித்து எனக்காக உயிர்த்து அவர் அங்கே சீஷரிடத்தில் சொல்லும்போது இந்த வார்த்தைகளெல்லாம் சொல்கிறாரு, நான் உங்களுக்காக ஒரு இடத்தை ஆயத்தம் பண்ண போகிறேன், நான் உங்களுக்கு கட்டளையிட்டதெல்லாம் என்ன செய்யுங்க, செய்து முடிங்க, இதெல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது, இதன்படி இது கை கொண்டு இதன்படி நடக்கிறவன் பாக்கியவான். அவங்க தான் அந்த பரலோக ராஜ்யத்தை என்ன செய்ய முடியும், சுதந்தரிக்க முடியும். அல்லேலூயா. வாசித்த வண்ணமாய் இங்கே வந்த நீங்கள் பாக்கியவான்கள், இதை கேட்ட நீங்கள் பாக்கியவான்கள். இன்னும் ஒரு காரியத்தை நீங்கள் செய்யணும், இதை கை கொண்டு என்ன செய்யணும், நடக்கணும். நடக்கும் பொழுது ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுவார், நீங்கள் என்னுடைய ராஜ்யத்துக்கு தகுதியானவர்கள். அல்லேலூயா. ஆமாம், சிலுவையினால் பரலோக விசுவாசம் நமக்குள்ளே பெருக செய்தது சிலுவையினால் நடந்த அதிசயம். ஆமென். இந்த அதிசயம் உங்கள் வாழ்க்கையில் நிறைவேற உங்கள் இருதயம் ஆண்டவருக்குள்ளே ஒருமனப்பட்டு ஆண்டவரை சார்ந்திருப்பதாக கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.